பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 18. இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எதற்கு தெரியுமா? உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதற்காக. எனவே இந்த செய்தியின் வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டிருக்கின்றார். எனவே கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு அவர் தரக்கூடிய அந்த நிறைவான ஆசீர்வாதத்தையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, அமைதியுடன் வாழ்வது எப்படி என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மோடு பேசுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு மனதில் ஒரு அமைதி தேவைப்படுகின்றது. ஒரு மனிதன் அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை இழந்து போய்விட்டான் என்றால் அவனால் இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்தில் வாழ முடியாது, அந்த குடும்பத்தை நடத்த முடியாது. உங்களுடைய தாய் தந்தையிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் எவ்வாறு இருந்தன என்று. இந்த காலகட்டங்களிலே எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. ஒரு பொருள் நமக்கு கிடைக்கவில்லை கடையில் என்றால் உடனடியாக ஆன்லைனிலே நாம் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்கின்றோம். நம்முடைய தாய் தந்தையரை நினைத்து பாருங்கள், அவர்கள் வாழ்ந்த அந்த உலகத்திலே அறிவியல் முன்னேறவில்லை. அவர்களுடைய கையிலே செல்போன் கிடையாது, அவர்களுடைய வீட்டிலே டிவி கிடையாது. ஆனால் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தார்கள், கடினமாக உழைத்தார்கள். அதன் வழியாக வந்த வருமானத்தை வைத்து உங்களை வாழ வைத்து இருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்டு பாருங்கள், அமைதி என்றால் என்ன என்பதை அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். உங்களோடு ஒரு உயிர் நண்பர் இருக்கிறார் என்றால் அவரோடு நீங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்வீர்கள். இது இயற்கையின் விதி. நானா இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நாம் அவரிடம் பகிர்ந்து கொள்வோம். அவர் நம்மளை ஏமாற்றாத வரை, அவர் நம்மோடு இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். அவர் நமக்கு துரோகம் செய்து விட்டார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே விளையாடி விட்டார் என்றால், நம்மை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி விட்டார் என்றால் உடனடியாக நாம் என்ன செய்வோம்? நாம் மனம் புழுங்கி அலைவோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த உள்ளத்தில் இருந்த அந்த அமைதியை இழந்து போய் விடுவோம். இளைஞர்களும் இளம் பெண்களும் காதலிக்கிறார்கள் என்றால் அந்த காதலிலே ஒரு சிறிய சிக்கல் வருகிறது என்றால், மன உளைச்சல் வருகிறது என்றால், ஒரு பிரிவினை வருகிறது என்றால் அவர்கள் அந்த சந்தோஷத்தையும் அமைதியையும் இழந்து போய் விடுகிறார்கள். இது ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் மற்றவர்களோடு அமைதியோடு வாழ முயற்சி செய்யுங்கள் என்று. ஒருவேளை உங்களால் வாழ முடியவில்லை என்றால் அந்த மனிதருக்காக ஜெபித்துவிட்டு நீங்கள் அந்த மனிதரை மறந்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இழந்த அந்த சமாதானமும் அமைதியும் உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அவருடைய சீடர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் யூதர்களுக்கும் உரோமே அரசர்களுக்கும் பயந்து வீட்டின் கதவை அடைத்து கொண்டு இருந்தார்கள். சில பேர் தன்னுடைய சொந்த வேலைக்கே போக வேண்டும் என்று சொல்லி திரும்பி போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சீடர்கள், நான் உருவாக்கிய அப்போஸ்தலர்கள் இந்த நேரத்திலே சமாதானம் இல்லாமல் அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு நான் கடந்து
செல்வேன் என்று சொல்லி அவரோடு பேசுவேன் என்று சொல்லி உயிர் தெழுந்த பிறகு அவர்களைத்தான் போய் சந்தித்தார். அவர் சந்தித்த பிறகு சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற அந்த அருமையான வார்த்தையை சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அமைதியில் அநேக அர்த்தங்கள் இருக்கின்றன. அமைதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நோய் நொடியில் நாம் விழுந்து விட மாட்டோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்குடையாத பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள். எனவே முதலில் நீங்கள் போய் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலில் இருக்கக்கூடிய தூசியை தட்டுவதை போல் தட்டிவிட்டு வந்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 25வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலே அவரோடு சமாதானம் உடன்பாடு விரைவாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். எதற்காக? ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, ஒரு இடத்தின் பிரச்சனை வந்துவிட்டது, சொத்து பிரச்சனை வந்துவிட்டது என்றால் உடனடியாக இந்த காலங்களிலே செய்யக்கூடிய காரியம், ஒரு அட்வொகேட்டை பார்த்து, ஒரு வக்கீலை பார்த்து அவர்கள் கோர்ட்டு கேஸ் என்று அலைவார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏன் நீங்கள் அவ்வாறு போக வேண்டும்? நீங்கள் தான் அமைதியை இழந்து போவீர்கள். எனவே அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள். ஒரு அடி இடம் வேண்டுமா, எடுத்துக்கொள்ளட்டும். அவர்களோடு பேசி சமாதானம் சொல்லி அதை கொடுத்து விடுங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அமைதியோடு இருக்க வேண்டும். அமைதியோடு இருந்தால்தான் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவருக்கு திருமுன்னு கடந்து வந்து நம்மால் நன்றி சொல்லி செபிக்க முடியும். உரோமியர் 12வது அதிகாரம் 20வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஒரு அருமையான வசனம் இது. நீயோ உன் எதிரி பசியாக இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலையிலே எரிதழலை குவிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இது ஒரு அருமையான ஒரு வசனம் அன்பார்ந்தவர்களே. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக வரும் பொழுது அவரை அழைத்து உங்களுடைய வீட்டிற்குள் அழைத்து ஒரு கிளாஸ் குடிக்க தண்ணீர் கொடுங்கள், ஒரு காஃபியோ டீயோ கொடுங்கள். உண்மையிலே அவர் கொஞ்சம் யோசித்து பார்ப்பார். நாம் எவ்வளவோ இவனுக்கு துரோகம் செய்தோம், எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தோம், ஆனால் நல்ல கனிந்த இதயத்தோடு அவனுடைய வீட்டிலே என்னை வரவேற்று கொண்டானே என்று அவர் உண்மையிலே மகிழ்ச்சி கொள்வார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து வருகிறார்களோ அதை மறந்து போய் உங்களோடு சமாதானத்தோடும் அமைதியோடும் இருப்பார். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார். எனவே வாழக்கூடிய நாட்களிலே கொஞ்ச நாட்கள், 60 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ நமக்கு தெரியாது. இப்போ நடக்கக்கூடிய இந்த கொள்ளை நோய்களையும் பிரச்சனைகளையும், கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருப்பதையும், இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு நாட்கள் இருப்போம் என்று தெரியவில்லை. ஆண்டவரிடம் ஒப்புரவாகுவோம். நாம் யாரையெல்லாம் பகைக்கிறோமோ அவர்களிடம் ஒப்புரவாகுவோம். அமைதியுடன் வாழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, இந்த செய்திக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரிடம் அன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்து அமைதியுடன் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகத்திலே அநேக மக்கள் அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், போராட்டத்தோடு இருக்கிறார்கள், கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய அமைதியற்ற சூழ்நிலையை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சமாதானமின்மையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உடன்பாடு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்கின்ற உமது வார்த்தையின்படி இவர்கள் அனைவரும் யாரெல்லாம் பிரிந்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றாக இணைந்து அமைதியுடன் வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் இந்த நாளில் நீர் கொடுக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவர்களை உம்மோடு
சேர்த்துக் கொள்வீராக. உம்மோடு அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கின்றார். இந்த நாளிலே அவர் தரும் ஆசீர்வாதத்தையும் அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.